கீதா ஹியர். ஹலோ, யாரு? ஆனந்தா? நிச்சயமா தெரியுமா? ஆனந்த் தானே? ஆனந்துக்கு என்னமா? வந்துப்பா. அவரு ரேஸ்ல. என்னமாச்சு? ரேஸ்ல சொல்லுமா. அவரு மாமா ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்காருப்பா. ஆமாப்பா. முருகா, உங்க ஆசையில கார் ரேஸ்ல லீடிங்ல வந்து ஜெயிச்சிட்டேன். இந்தாங்க சார் கப்பு. ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். பாருங்க, இந்த சந்தோஷ செய்தியோட இதுவரைக்கும் உங்ககிட்ட சொல்லாம இருந்த இன்னொரு சந்தோஷ செய்தி சொல்ல போறேன். என்ன சார் இது? கீதா, நீங்க கேட்டுக்குமா? ஆனந்த், கீதாவுக்கு உனக்கும் வர்ற மாசமே கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். அதுல உனக்கு எதுவும் சார், சொந்தமெல்லாம் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஆதரவு கொடுத்து தைரியம் கொடுத்த நீங்க எந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். உன்னுடைய மனசு எனக்கு நல்லா தெரியும் ஆனந்த். இந்த குழந்தைகளுக்காக இவ்வளவு சொத்துக்களையும் சேர்த்து வச்சது எனக்கு பெருசாப்படல. கீதாவை உங்ககிட்ட ஒப்படைக்க போறோங்கிறத தான் நான் பெருமையா நினைக்கிறேன். ஹலோ மிஸ்டர் ஆனந்த், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஆமா, இதெல்லாம் இருக்கு. மோட்டார் பந்தயத்துல அபாரமா ஓட்டி பிரபாதமா ஜெயிச்சிட்டீங்க. ஆட்டோ டீலர்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி நான் சீரிஸ் விசிட்டிங் கார்டு. இன்னைக்கு சாயந்தரம் எங்க அசோசியேஷன்ல ஜெயிச்சவங்களுக்கு எல்லாம் ஒரு பார்ட்டி கொடுக்க போறோம். அதுல நீங்க அவசியம் கலந்து. மாமா இது போயிட்டு வா வந்து. ஆமா, ஃபங்க்ஷன் எங்க நடக்குது? ஹோட்டல் பாரடைஸ், ஈவினிங் 7 o'clock. கண்டிப்பா ஷார்ட் 7க்குலாம் கூட நான் எதிர்பார்க்கிறேன். பிரதீப் வெல்கம்ஸ் யூ ஆனந்த். Thank you. அசோசியேஷன் பார்ட்டி காட்கனே வரலையேன்னு பாக்குறியா? பரவாயில்ல, அதுதான் நீங்க 4 பேர் இருக்கீங்களே, அது போதும். ஆமா, என்னை இங்க வரவழைச்சதுக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். எதையும் புரிஞ்சுக்க கூடியவன் தான் புத்திசாலி. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறவன் தான் திறமசாலி. மிஸ்டர் ஆனந்த், கார் ஓட்டுற திறமையை நீங்க மறுபடியும் வெளிப்படுத்தணும்னா இன்னும் 1 வருஷம் நீங்க காத்திருக்கணும். அதை வீணாக்காம இப்பவே பயன்படுத்துறதுக்கு ஆசைப்படுறார் எங்க பாஸ். அப்படியே உங்க ஆசை என்னன்னு சொல்லத்தான் இங்க வரவழைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப வேகமா கார் ஓட்டக்கூடிய ஒரு திறமசாலி தேவை. ஆனா அந்தஸ்துல டிரைவரா இல்ல, பார்ட்னரா. அதுக்கு முன் பணம் தான். உங்க சம்மதத்துல அடங்கி இருக்கிறது உங்க முன்னேற்றமே. புரியுதா? உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். முன்னேற்றத்தை மத்தவங்க மூலமா எதிர்பார்க்கிறவன் நான் இல்ல. முன்னேற்றம் என் கையிலேயே இருக்கிறதா நம்புறவன் தான். திறமை கையிலே இருந்துட்டா பணம் ஆயிடாது, அதை தொழிலா மாத்தும். மிஸ்டர் பிரதீப், தாய் இல்லாம தவிச்ச காலத்துல நான் என் மாமனுடைய ஆதரவுல இருந்தேன். எங்க மாமன் இறந்த பிறகு நான் அனாதையா நின்ன போது எனக்கு வாழ்வு கொடுத்து வசதி செஞ்சு இப்ப தன் பெண்ணையும் கொடுக்க இருக்கிறார் ஒரு பெரியவர். அமைதி ஆனந்தமான வாழ்க்கையை தொடங்க இருக்கிறனா கேவலம் இந்த திருட்டு பொறுப்பு நடத்த தேவையில்லை. நாங்க ஒரு காரியத்தை நினைச்சு அது நடக்காம போனதில்லை. நான் சொல்றதை கவனமா கேள். நாங்க நினைச்சது நடக்கலைன்னா நீ நினைச்சிருக்கிறே ஒரு அமைதியும் ஆனந்தமான வாழ்க்கை, அது நடக்காது. இந்த 2 நாள் டைம் தர யோசிச்சு முடிவு வச்சு. என்ன? That means 48 hours. முரடனுக்காகவும் முட்டாளுக்காகவும் என் முடிவை நான் மாத்திக்க தயாரா இல்ல. குட் பை. என்னங்க இது? உங்களுக்கு என் மனசு புரியவே மாட்டேங்குது. இல்லைன்னா இவ்வளவு நாளாயும் வராம இருப்பீங்களா? அப்பா, ஒவ்வொருல போட்டு வெள்ளாயில வச்சும் உங்க சட்டையில இருக்கிற சென்ட் வாட போகவே இல்லை. சட்டையே இவ்வளவு வாசனையா போடுற நீங்க நிச்சயம் ஒரு மைனரா தான் இருப்பீங்க. அம்மா காரிதான் நல்ல குண்டாயிட்டே போறா. ஆனா போடுற உருப்படி ஒண்ணாவது ஒழுங்கா திரும்பி வர மாட்டேங்குது. முழுக்கை சொக்காய போட்டா அரக்கை சொக்காய அனுப்புறா, அரக்கை சொக்காய போட்டா பனியனா திரும்பி வருது. மார்க் என்னன்னு கேக்குறேன். நீங்க போட்ட குறிதானே விஎம்னு இருக்கும். விஎம்மா? அந்த சட்டக்காரர் நீங்க தானா? அரைஞ்சு பல்ல கட்டி விடுவேன். சட்டை போட்டவெல்லாம் சட்டக்காரனா? நான் சுத்த தமிழன். தமிழ்ன்ற கைய பிடிக்கிறேன். அங்க என்னமா குரல் கேக்குது, இங்க என்ன மோந்து பாக்குது. அத்தோட போதும். ஆமா, அதே சென்ட் வாடதான், அதே ஓரமண் வாடதான். நான் உங்க மேல சொல்றேன். எங்க ஐயா, ஏங்குற வயசு தானே இது. போங்க,
எங்க இத்தனை நாளா ஏங்க துணி வாங்காம இருந்தீங்க? நீங்க வருவீங்கன்னு நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? நிச்சயமா சொல்றேன், பாப்பாவுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதா தெரிஞ்சிருந்தா நான் ஏன் தெரு தெருவா அலைய போறேன்? என்னது, பொண்ணை தேடி தெருவெல்லாம் அலைஞ்சிங்களா? இந்த காலத்துல பொண்ணுங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப அதிசயம். நான் ஏன் தெரு தெருவா சுத்தினேன்னா, நான் கட்டிக்க போற பொண்ணு மிஸ் இந்தியா ஆக்கி கிரீடத்தை அதை தலையில வச்சு பார்க்கணும். துணி கேட்க துணி நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே, அழகு, போட்டி, கிரீடம், இந்தியா வந்தியா? சொல்லுங்க சாமி. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உங்ககிட்ட, என் பேரு சாமி இல்ல மகேஷ். சொல்லுங்க மகேஷ். ஒண்ணு இல்ல, தப்பா நினைக்காத, நீ எங்க அக்கா மாதிரி. உன் பொண்ணுக்கு உடம்பு 36, 26, 38 இருக்கு. பாப்பா, உன் பாப்பாவுக்கு இடுப்பு மாத்திரம் 24க்கு கொண்டுச்சேன்னா கிரீடத்தை வச்சு விடலாம், பட்டத்தை வாங்கிடலாம். அந்த பட்டத்தை வாங்கி நாங்க என்ன செய்யறது மகேஷ்? ஜம்முன்னு அமெரிக்காவில பறக்க விடுறது. ஏன் இந்தியாவுல பறக்காதா? ஆடி காத்துல பறந்து கிழியும். என் புத்திய மிஸ் இந்தியாவை பத்தி உங்ககிட்ட சொல்ல வந்தேன் பாரு. ஐயோ செண்டு, இந்த செண்டு என்னது பாதியிலே போறீங்க? விவரத்தை சொல்லுங்க. என் பொண்ணு என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் அலையறீங்க? அழகி போட்டியில உன் பொண்ணை கலந்துக்க வச்சு மிஸ் இந்தியா பட்டம் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். உடனே அமெரிக்கா, லண்டன் எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறதுக்கு ஏரோப்ளேன்லயே அனுப்புவாங்க. கூடவே பூஜா மாதிரி அம்மாகாரியும் போறான். பூஜா என்ன குடமாவே நான் இருக்கேன். இந்த மகேஷ் அப்பா நினைச்சுக்காதே, நான் அக்கா மாதிரி. ஐயோ, நான் ஆகாசத்துல பறப்பனா, அமெரிக்காவுல போய் இறங்குவனா? என்னடி இது, தரையில நடக்கிற போதே தடுமாறுவேன், இது ஆகாசத்துல வேற பறக்க போறியா? ஆமா, நானு ஆகாசத்துல பறந்து அமெரிக்காவுல கிழிச்சு ஒண்ணும் இல்ல, துணிய பறக்க காய வச்சிருக்கேன், வந்து வாங்கிட்டு போ சொன்னேன். மகேஷ் நாளைக்கு வந்துரு, இஸ்திரி போட்டு வச்சிருக்கேன். இத பாருங்க, நாளைக்கு நிச்சயமா வந்துடணும். முதல்ல குறை எதை குறைக்கிறது? அர்ஜென்ட் துணி வாங்கி 15 நாள் ஆகுது, அதை நாளை குறை வேற என்னத்த சொன்ன? நாளைக்கு வந்துரு மகேஷ், நாளைக்கு வந்துருங்க. என்ன 2 பேரும் நாளைக்கு வந்துடும் இவ்வளவு உபச்சாரம் பண்றீங்களா? என்ன விவரம்? ஒண்ணும் விவரம் இல்ல, உருப்படியா வாங்கிட்டு போத்தேன். இது உருப்படியா எனக்கு தெரியல. கீதா, கடுமையான நெஞ்சு வலி, காரணம் புரியவில்லை. 12 காத்திருப்பேன், கண்டிப்பாய் சந்தியுங்கள். நெஞ்சு வலி உனக்கு எங்க வலிக்குது? நெஞ்சு எங்க வலிக்கும்? நெஞ்சிலதான் வலிக்கும். ஐயோ, அப்பாட்ட சொல்லுங்க, டாக்டர் வர வச்சிருப்பாரு. அப்பாவுக்கு தெரிஞ்சா நிச்சயமா அப்படி செஞ்சுட்டு வரந்தான் உங்களை வரவழைச்சு. நான் என்ன டாக்டரா? எனக்கு நீங்க தான் டாக்டர். ஓ, அப்படியா? டாக்டர், என் உடம்பு பாருங்களேன். இரு பாக்குறேன். இன்னும் 1 மாசத்துக்கு உன் உடம்பு இப்படித்தான் இருக்கும். இல்ல டாக்டர், நீங்க கைய பிடிச்ச உடனே வலி நின்னுடுச்சு. இப்ப எனக்கு வலி ஆரம்பமாயிடுச்சு. என்னத்தா? அத்தா, என் கண்ணுல என்ன தெரியுது? நான் தெரியறேன், எனக்கு பின்னாடி 2 பசங்க தெரியறாங்க. போங்கத்தான், உங்க கண்ணுல நான் மட்டும்தான் தெரியுறேன். கீதா, ஆமா, நீ என்ன தூங்குறிய? இல்லத்தா, நீ மறந்து கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. கீதா, நீ என்ன கற்பனை செய்யறேன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கத்தா. அறையை சுற்றி மல்லிகைப்பூ அலங்காரம், பட்டு மெத்தையிலே அடங்காத பசியோடு அவன் அவளுக்காகவே காத்திருந்தான். ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ஒரு யுகமாயிருந்தது. சலங்கை ஒலி கேட்டது. சிங்கார பெண்ணொருத்தி நிமிராத தலையோடு, பழத்தட்டு கையோடு, சுவையான பாலோடு, சிரித்த முகத்தோடு அடிமேல் அடிவைத்து வந்தாள். அவன் அவளையே பார்த்தான், அவளும் அவனையே பார்த்தாள். அவளுடைய பெயரை சொல்லி அவன் அழைத்தான். ஆனால் அவளோ பேசா மடந்தையாக நின்றாள். அவளுக்கு இருந்த பொறுமை அவனுக்கு இல்லை.
அவளுடைய கையை பிடித்து இழுத்தான். அப்புறம் அப்புறம் என்ன இருக்குன்னு நீதான் சொல்ல. நீங்க சொல்லுங்க. நீதான் சொல்ல. சொல்லுங்க தானா. என்ன சொல்ல சொல்றியா? நானே சொல்றேன். அவன் தான் பசியோட காத்திருந்தான் இல்லையா? அவ கையை பிடிச்சு இழுத்து அவ கையில இருக்கிற பலகாரத்தட்டை வாங்கி பழத்தையும் பலகாரத்தையும் சாப்பிட்டுட்டு பாலையும் குடிச்சிட்டு தூங்கினான். பின்ன என்ன, இவ்வளவு நாள் அவன் காத்துட்டு இருக்கிறான். அவளுக்காக என்ன செய்வான்? மெதுவா அவ கையை பிடிச்சு அவளை அணைச்சு இருட்டி கட்டி. நீங்க எல்லாத்துலயுமே ஃபாஸ்ட் தான். நினைக்கிறதுல கூட முந்தி நிக்கிறீங்க. கீதா, கார் ரேஸ்ல கூட காரை ஸ்டார்ட் பண்ண உடனே கீதாவை பார்க்கணும்னு நினைப்பேன், ஃபர்ஸ்ட் வந்துருவேன். அதனாலதான் என்ன எல்லாரும் ஃபாஸ்ட்னு சொல்றாங்க. கார்ல ஃபாஸ்டா வர்ற நீங்க கூடிய சீக்கிரம் என்ன பாக்குறதுக்கு மெதுவா வர போறீங்க. ஓ, மாப்பிள்ளை அழைப்பு சொல்றியா? ஊர்வல் நெருங்கிட்டு இருக்கு. சாப்பாட்டுக்கு வேண்டிய ஏற்பாடு சீக்கிரம் கவனி. எல்லாரும் இங்க என்னமா செய்துகிட்டு இருக்கீங்க? ஊர்வலம் நெருங்கிட்டு இருக்கு. ஆராய்ச்சிக்கு வேண்டிய ஏற்பாட்டை எல்லாம் யாரு கவனிக்கிறது? போங்கம்மா, போங்க போங்க போங்க. என்னப்பா இதெல்லாம்? ஒண்ணு இல்லம்மா, தாயிருந்து செய்ய வேண்டிய காரியங்களை தனிச்சிருந்து செஞ்சுக்க வேண்டியதா போச்சுல்லம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. எனக்கு அம்மா இல்லாத குறையே தெரியலப்பா. குறை இருக்கு, தெரியல. இப்படி நேரத்துல ஒரு பெண்ணுக்கு தாய் இருக்கிற மாதிரி தகப்பு இருந்துட முடியாதுமா. அப்பா, தாயும் தகப்பனமா நீங்க இருந்துட்டீங்களேப்பா. இதா தகப்ப தாலாட்டு பாடிடலாம், தாய்ப்பால் கொடுத்துட முடியுமா? மனசு நிறைஞ்ச ஆசை கொடுத்துடுமா? மனம் விட்டு பேசி அனுப்பி வைக்க முடியுமா? ஒரு நல்ல புருஷனை தேடி கொடுத்ததுக்கு அப்புறம் தகப்பன் கூட பெண்ணுக்கு அந்நியந்தாமா. அதனால ஒரு பெண்ணுக்கு தாய் தான் சொந்தம், புருஷன் தாமா தெய்வம். நீ போய் அலங்காரத்தை முடிச்சுக்கமா. போமா போ. என்னடா ஊர்வலத்துக்கு முன்னாடி ஓடியாங்க? சரி போ. நீங்க எல்லாம் லேட்டா வர்றது? லேட்டா? கரெக்ட். ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகிறப்ப நாங்களும் ஸ்டார்ட் ஆயிட்டோம். முன்னாடியே வந்தா எங்களால ஏண்டதை ஏதாவது செய்யலாம்னு அதுக்குள்ள பெரியவா கிட்ட ஆசீர்வாதம். வீடு வந்தாச்சு. இன்னைக்கு மாப்பிள்ளை அழைப்பு. வண்டியில ஏறிட்டீங்க. நாளைக்கு வண்டியில வருங்க. ஆரத்தி சுத்திட்டு நிக்கிறாங்கல்ல, தட்சணையை போட. அலையிறீங்க அலையிறீங்க. என்னப்பா இது கொடுமை? சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டாங்க. என்ன மாமா அது? கீதாவையும் ராமவையும் போகிட்ட ஒப்படைக்கிறாரு. ஆமா, போகிட்ட ஒப்படைக்கிறார். ஆமா, என்ன நடந்தது? யார் வந்தாங்க சொல்லுங்க. அன்னைக்கு அசோசியேஷன்ல இருந்து 3 பேர். நாங்க நினைச்சது நடக்கலைன்னா நீ நினைச்சிருக்கிறே ஒரு அமைதி ஆனந்தமான வாழ்க்கை, அது நடக்காது. எப்பவுமே வேகமா வர்ற நீங்க
கூடிய சீக்கிரம் என்ன பார்க்க மெதுவா வரப்போறீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு அர்த்தம் இதுதானா கீதா? இதுதானா அர்த்தம்? என்னால இதை நம்ப முடியலீங்க. தரையில எறும்பு போனா கூட தாண்டி நடக்கிற இவருக்கு இந்த நிலைமையா ஏற்படணும். ஆனால் மஞ்சள் அரிசி போட்டு வளர்த்தலாம்னு ஒரு ஓடி வந்தோம் ஆசையா. வாய்க்கரிசி போட வச்சிட்டாங்க பாத்தியா? இவரை நம்ம சும்மா விடலாமா? விடக்கூடாதுரா. A for aeroplane. A for aeroplane. B for bird. B for bird. ஏமாமா நானு கான்வென்ட்டுக்கு போனா உங்களை பார்க்க முடியுமோ? ஏன்டா கண்ண முடியாது? வாரா வாரம் மாமா வந்து உன்னை தவறாம பாப்பாரு. என்ன அண்ணா நீ நல்லா படிக்கணும் என்ன? சரி மாமா. எங்க சொல்லு. C for carrot. C for carrot. D for dog. D for dog. அப்படி வந்து ரெண்டு முதல்ல இப்படி ஒரு வாட்டி, அப்புறம் இப்படி ஒரு வாட்டி, அப்புறம் இப்படி ஒரு வாட்டி, அப்புறம் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு கலக்கல் உள்ள ஓடிடலாம். இப்படி ஒரு வாட்டி, இப்படி ஒரு வாட்டி, இப்படி ஒரு வாட்டி, இப்படி ஒரு வாட்டி, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு காலுக்குன்னு ஓடியாந்துடணும். என்னங்க எல்லாமே ஒரு வாட்டி தானா? ஒரே வாட்டி தான். ரெண்டாவது வாட்டிக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம் நீ கவனத்துல வச்சுக்கணும். சில பேர் நேரா பாக்கிறதுக்கு நல்லா இருப்பாங்க, அள்ளையில பாக்கிறதுக்கு அசிங்கமா இருப்பாங்க. நான் எப்படிங்க இருக்கேன்? நீயா? என் கட்டு நாலா பக்கமும் நல்லாவே இருக்கிறேன். ஆனா ஒண்ணு, குறைகள் உனக்கு இருக்கு. ஆனா குறை வர்ற பக்கம் அதிக நேரம் ஜனங்களுக்கு காட்டாத. பொசுக்கு பொசுக்குன்னு திருப்பிக்க. கண்டிப்பா உனக்கு தான் பரிசு. ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்னங்க? என்ன நீ இடுப்ப குறைச்சிட்ட? நான் சாப்பாட்டையும் குறைச்சிருக்கேங்க. அப்படியா? மகேஷ் விட மாட்டான்றாள. எப்படி இருக்கு மகேஷ்? ஐயோ, போற போக்க பார்த்தா கிரீடத்தை நீ கொண்டு போயிருக்க போல் இருக்கு. பிறந்ததை விட பெத்தது சீக்கிரமா கத்துக்குது. இந்த கிரீடத்தை கோட்டை விட்டுறாத. அம்மா உன் அடையாளமே தெரியல. உனக்கு தெரிஞ்ச என்ன? அப்பாவுக்கு அடையாளம் தெரிஞ்சா போதும். நடக்கும் போதுதான் கொஞ்சம் கூச்சமா இருக்கு மகேஷ். கூச்சம் இல்லாம நடந்தா தான் பரிசா கிடைக்கும். ஐயோ ஐயோ, கண்கொள்ளா காட்சி. ஐயோ, இதே கோரத்தோட நீ மாத்திரம் அமெரிக்காவில போய் இறங்குன அல்லா பையில உன் கைய பிடிச்சு அது அவடு விடு குலுக்குவான். கண்டவெல்லாம் கையை பிடிப்பானா? அங்கெல்லாம் ஆத்தாளுக்கு மகனுக்கு வித்தியாசமே கிடையாது. யாரு கையை நிட்டாலும் கையை பிடிச்சு குலுக்குவான். இதுக்குதான் இந்த கிரீடத்தை கோட்டை விட்டுறாத. முதல்ல ஆரம்பமே வரல உனக்கு. சரியா பழகு. நீ கூச்சம் இல்லாம நடந்து பழகு. இப்போ நீ உள்ள போ. நீ வெளியே நட நட நட. ஏங்க சாப்பிடுறீங்க? எல்லாம் பாப்பாவுக்கு பயந்துதான். வா வா இப்படி உட்காந்து. இத பாருங்க, எங்க அம்மாவுக்கு எல்லாமே சீக்கிரம் வருது. அதுக்கு இனிமே கத்து கொடுக்காதீங்க. உங்க அம்மாவுக்கா? அது கத்து கொடுக்கும் 10 பேருக்கு. நடக்க வைக்கிறேன்னு உட்காந்து வச்சுட்டீங்களே. என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் ஒழுங்கா முறையா நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன தெரியும் உனக்கு? ஆமா, உனக்கு வெக்கம் குறைஞ்சு போச்சா? இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் இருக்கு. இவ்வளவு தள்ளி உட்காந்தா ஏன் இருக்காது? இப்படி போட. ஆமா, அழகி போட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? போட்டி அப்புறம், அதுக்கு முன்னாலே இதெல்லாம். என்ன எழவோ எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, இது எங்கெங்கயோ வருது. அம்மா, என்னடி இது? என்ன வாங்கியாச்சு? எனக்கு கூட தெரியாது. என்ன பொண்ணை பெத்து வச்சிருக்க? முதல் பாடமே ஒழுங்கா வரல. மக்கு மக்கு சீக்கிரமா கட்டி கொடுத்துரு வாங்கியாச்சு. எங்க வீட்டுக்காரர் கள்ளந்திரி பையனுக்கு கட்டி கொடுக்கறதுக்குள்ள நாங்க கீரை வாங்கி ஆகணும். என்னது போற போக்க பார்த்தா என் லட்சியமே போயிடு போயிருக்குதா? என்ன சொல்ற வாங்கியாச்சு? அழகி போட்டியில பரிசு எந்த பொண்ணு வாங்குதோ அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் பவானி தயார் பண்ணிட்டு இருக்கேன். கள்ளந்திரி பையலா? ஐயோ, நீங்க வேற நாங்க வரையாச்சு வாங்கியாச்சு. நீ சொல்லிட்ட பெருசா. வீட்டுக்காரங்க அந்த வீட்டுல இருப்பாரு. ஆமா, அவங்க கிட்ட கட்டுக்கு 2 வீடா. நீ கவலைப்படாத, நான் அவனை பாத்துக்கிறேன். என்னங்க, எப்படியாவது எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சிருங்க. சம்மதிக்கிறதா? அவன் சம்மதிக்கல, ஒரே மிதி. உங்க அப்பா என்ன அங்க பாரு, அமெரிக்கான கழுதை கூட எவ்வளவு வைக்கிற. ராசையா, என்னது வீட்டுக்குள்ள வேலையை கட்டின மாதிரி? யாரவன்? ஐயோ, எங்க அப்பா. அப்படியா? அவனை இங்க கூட்டிட்டு வா. They have picked up one man. பட்ட பகல் 10 மணிக்கு 1.5 லட்சம் ரூபாய் யாருக்கும் தெரியாம கொள்ளையடிச்சிருக்காங்க. அப்படி நடக்கணும்னா அட்லீஸ்ட் 9 பேராவது இதுல ஈடுபட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். Yes, proceed. That this seems to be an inside affair. பேங்க்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் இதுக்கு துணையா இருந்திருக்கணும். That is definite. 2 பேர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நினைச்ச காரியத்தை நிறைவேற்றிருக்காங்க. That is my humble presumption.
ஐ நீட் பின் பாயிண்டட் டிசிஷன்ஸ். உன் பேரன் ஆனந்த். இந்த கொள்ளைக்கும் உனக்கும் சம்பந்தம் உண்டு. நீங்க எத்தனை பேர் சேர்ந்து இந்த காரியத்தை செய்தீங்க? எல்லா தகராறுக்கும் பணமே காரணமா இருக்கிறதுனால நான் யாரையும் கூட்டு சேர்க்கறது இல்ல. நான் ஒருத்தனே தனியா கொள்ளடிச்சேன். நீ எதிர்கட்டத்துல இருந்து எல்லா காரியத்தையும் முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து என்ன நடக்குதுன்னு கவனிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் என்ன வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. செய்த குற்றத்தை நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிற அளவுக்கு துணிச்சல் உள்ள நீ அதை எப்படி செஞ்சேங்கிற விவரத்தையும் நீயே சொல்லிடு. யாருமே புரிஞ்சுக்க முடியாதபடி நான் அங்க செய்த காரியத்தை இங்க அவ்வளவு சாதாரணமா விலைக்கு சொல்ல முடியும் நம்புறீங்களா? சொல்லு, புரிஞ்சுக்க முடியும். சின்ன அசைவுகள் தான் பெரிய காரியத்துல கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிச்சிடும். கொள்ளையடிச்ச முறையை அவசியம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும்னா உங்க முன்னால நானே செய்து காட்டுறேன். என்னப்பா ஏகாம்பரம் கம்முனுக்குறீங்க? பணம் எனக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுது. இந்தா நீ இதை சொல்லி பாஸ் பண்ண சொல்லு. என்னப்பா சுத்த விவரம் தெரியாத ஆளா இருக்கு. பேங்க் டைம் ஆகி போச்சு, கிளார்க்குங்க எல்லாம் போயிட்டாங்க. என்ன செய்ய சொல்ற? என்னப்பா பெரிய ரோதனையா போச்சு? ஏகாம்பரம், என் பணம் தான் உங்ககிட்ட இருக்க, அதை கொடுத்து அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். உன்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணாக்கா என்ன வேலையா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போயிட்டு திங்கக்கிழமை வா. என்னது, நான் பணம் கொடுத்தா மட்டும் லவக்கு லவக்குன்னு வாங்கி போட்டுக்கிறீங்க, கேட்டா திங்கக்கிழமை வான்றீங்க. பெரிய ரோதனையா போச்சப்பா. ஓகே பாஸ், போலீஸ சுத்தி நிக்க வச்சுட்டு பேங்க்குள்ள போனா திரும்பி பணத்தோட வெளியே வந்தான். தப்பிச்சுட்டான் பாஸ். என்ன அத்தனை போலீஸ் இருந்தும் பணத்தோட தப்பிச்சான்? யாரும் ஆனந்த். இதை விட பெரிய காரியத்தை இனிமே அவன் செய்ய வேண்டாம். என்ன பாஸ் சொல்றீங்க? அவன் கல்யாணம் பண்ண இருந்த பொண்ணை நாம கொன்னுட்டோம். அவன் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு வழி இல்லாம போயிடுச்சு. அதனால நம்ம காரியங்களை அவன் செய்ய தொடங்கிட்டான். இனிமே அவன் தனியா இருக்க கூடாது. அவனை எப்படி நம்ம இடத்துக்கு கொண்டு வந்தாகணும். உங்க அஜாக்கிரதை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம் உண்டாக்கி. மிஸ்டர் பாண்டியன், ஒரு சாதாரண ஆளை உங்களால பிடிக்க முடியல. அதுக்கு எதுக்கு இத்தனை பேர்? மிஸ்டர் பால்ராஜ், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? முன்ன நான் தான் கொள்ளையடிச்சேன்னு சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிட்டு இப்ப இத கொள்ளையடிச்சதுக்கான காரணத்தை சொல்றதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். வாட்? அப்ப முதல்ல நடந்த கொள்ளை நான் செய்யல. ஒரு கூட்டம் தன்னுடைய நடவடிக்கைகளை என்னை ஈடுபடுத்துறதுக்காக முயற்சி செஞ்சாங்க. நான் அதுக்கு சம்மதிக்காதனால எனக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை பாழ் பண்ணிட்டாங்க. அவங்கள பழிவாங்கறதுக்காக கொஞ்ச நாளா நான் அந்த கூட்டத்தை தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துலதான் அவங்க அந்த பேங்க்ல கொள்ளையடிக்க திட்டமிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் போறதுக்குள்ள அவங்க சாமர்த்தியமா தப்பிச்சிட்டாங்க. ஆனந்த், அவங்கள பத்தி உனக்கு தெரிஞ்ச விவரங்களை சொல்ல முடியுமா? ரொம்ப சாமர்த்தியசாலிங்க. அவங்கள பத்தி நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க முடியாது, சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. போக போக நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அப்படின்னா யூ மஸ்ட் செட் a thief to catch a thief. திருடனை வச்சு திருடனை பிடிக்கலாங்கிற முறையும் உண்டு இல்லீங்களா? எஸ். அதனாலதான் இந்த கொள்ளையை நான் நடத்தி காட்டினேன். யாருக்கும் தெரியாம தான் அவங்களால திருட முடிஞ்சது. உங்க எல்லாருக்கும் சொல்லி உங்க முன்னாலேயே திருட முடியும்னு நான் நிரூபிச்சு காட்டியிருக்கேன். என் சொந்த அக்கறையினால அவங்கள பத்தி நான் பல விஷயங்கள் நான் சேகரிச்சிருக்கேன். அவங்க சாமர்த்தியத்தோட போட்டி போட்டு
உங்க உதவியோட அந்த கும்பலை பிடிக்கலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தயவு செஞ்சு அந்த பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைக்கணும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். Hotel Paradise takes pleasure in welcoming you ladies and gentlemen. எத்தனையோ இரவுகளை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். But this night is peculiar night. இன்றிரவு உங்களுக்கு கவர்ச்சி விருந்தளிக்க இருப்பவர் குயின் ஜூலியட். அவருடைய சுகம் தனி சுகம், அவருடைய சுவை புது விதம். பழகிட சுகம் தேனிட்ட கிண்ணம் ஒரு பக்கம், பூஞ்சிட்டு வண்ணம் ஒரு பக்கம். தேனிட்ட கிண்ணம் ஒரு பக்கம், பூஞ்சிட்டு வண்ணம் ஒரு பக்கம். சுகமிது சுகமிது சுகம், சுவையினில் இது ஒரு விதம். பனிமலர் முகம் பழகிட சுகம். போராட உறவாடவா தேனிட்ட கிண்ணம் ஒரு பக்கம், பூஞ்சிட்டு வண்ணம் ஒரு பக்கம். தேனிட்ட கிண்ணம் ஒரு பக்கம், பூஞ்சிட்டு வண்ணம் ஒரு பக்கம். சுகமிது சுகமிது சுகம், சுவையினில் இது ஒரு விதம். பனிமலர் முகம் பழகிட சுகம். தேனிட்ட கிண்ணம் ஒரு பக்கம், பூஞ்சிட்டு வண்ணம் ஒரு பக்கம். தேனிட்ட கிண்ணம் ஒரு பக்கம், பூஞ்சிட்டு வண்ணம் ஒரு பக்கம். சுகமிது சுகமிது சுகம், சுவையினில் இது ஒரு விதம். பனிமலர் முகம் பழகிட சுகம். லா 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 லா.